Subhanallahi wa bihamdihi Subhanallahil azim Subhanallahi wa bihamdihi Subhanallahil azim kalimatan habibat. சகுனம் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்த சோர்களே, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் இரவையும் பகலையும் அல்லாஹ் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான். காலம் அல்லாஹ்வினுடையது. வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுகா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதர்களிடம் நான் தான் மாறி மாறி சுழலச் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இரவை நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டியும் பகலை நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் இரவு பகலை மாறி மாறி உங்களுக்கு தந்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாளும் நேரமும் காலமும் வாரமும் மாதமும் வருடமும் அல்லாஹ்வினுடையது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்லாஹ்வினுடையது. ஆனால் மனிதர்களில் பெரும்பான்மையினர்கள் இன்றைக்கு கால நேரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், சகுனம் பார்க்கிறார்கள். ஒரு வீடு திறப்பதாக இருந்தால் வெள்ளி செவ்வாய்க்கிழமை வீடு திறக்க மாட்டார்கள். சனிக்கிழமை சனியும் பிடித்த நாள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். புதன்கிழமை பீடை மாதம் பீடை நாள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். வாரத்தில் நல்ல நாள் என்றால் திங்கள் வியாழன் வெள்ளி ஞாயிறு மட்டும்தான் வாரத்தில் நல்ல நாள். மீதம் இருக்கிற 3 நாளும் பீடை நாள். இஸ்லாமிய சமூக மக்களுடைய நம்பிக்கைகளை நான் சொல்லுகிறேன். இரவு நேரங்களிலே மகரிபுடைய நேரத்தில் வீட்டை கூட்டினால் வெளியே கொண்டு போய் போட மாட்டார்கள் குப்பை. என்ன காரணம்? பர்க்கத் வெளியே போய் விடுமாம். வாங்கிய காசை கேட்டு, கொடுத்த காசை கேட்டு எவனாவது வீட்டினுடைய முற்றத்திற்கு வந்தால் காலையிலே வா, மகரிபிலே நாங்கெல்லாம் திரும்ப கொடுக்க மாட்டோம் என்பான். ஆனா இவன் மட்டும் மகரிபிலே வாங்கிக்குவான். மகரிபுடைய நேரத்தில் யாராவது நம்மிடத்தில் நாம் யாரிடமிருந்தா கை மாத்து வாங்கி இருக்கிறோம், அவன் கேட்டுட்டு வருவான். அல்ல என்னப்பா மகரிபுடைய நேரத்துக்கு வந்திருக்க, மகரிபுக்கெல்லாம் காசு தரக்கூடாது, செல்வமே வெளியே போயிடும். என்னவா மகரிபுடைய நேரத்துக்கு கொடுத்த செல்வமே வெளியே போயிடும். இஸ்லாமிய சமூக மக்களுடைய மூட நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உரையில் சொன்னார்கள், அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் என்னுடைய காலுக்கடியிலே போட்டு நான் மிதித்து அழித்து ஒழித்து விட்டேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் அதிகாலை பொழுது எழுந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு வேலைக்கு செல்லும் பொழுது எவனாவது ஒரு காளி சாக்கோட காளி ஒரு பெட்டியோட எவனாவது அவன் முன்னாடி போனா நாசமா போறவன். இந்த நேரத்தில் முன்னாடி இப்படி போறானே காளி சாக்க தூக்கிட்டு, இன்னைக்கு என் லைஃபே காலியா போச்சு. எங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கிற, உங்க ஊர்ல இப்படி இந்த கடையநல்லூர் மக்களுடைய நிலைமைகள் என்னன்னு தெரியாது, வெளியூர்ல நிலைமை சொல்றேன். நான் போகும்போது அந்த காளி சாக்க தூக்கிட்டு போன, இன்னைக்கு எனக்கு வருமானமே போச்சுன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருவான். மறுநாள் தான் போவான் வெளியே. ஒரு வண்டி எடுப்பான், அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்ணுவான். பூனை ஒண்ணு குறுக்கால போச்சுன்னு வைங்களேன், வண்டியை நிறுத்திடுவான். நிறுத்தி முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் போயிட்டு ஒரு மணி நேரம் வீட்டுல உட்கார்ந்து ஒரு செம்பு தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு தான் திரும்ப வெளியே போவான். என்னவா பூனை குறுக்கால போச்சான். அது ஒரு பாவம், ஒரு வாயில்லா ஜீவராசி. காக்கா கத்துச்சுன்னு சொன்னா சொந்த பந்தர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. பிரசவ பெண்களுடைய வயிற்றில் பள்ளி விழுந்ததுன்னு வைங்களேன், இன்னொரு ராமநாடு சைடெல்லாம் பிரசவ பெண்களுடைய வயிற்றில் பள்ளி விழுந்தா அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? குழந்தைக்கு கை காலெல்லாம் சின்ன சின்னதான் பிறக்குமா. அப்ப அல்லாஹ்வை பற்றியுள்ள நம்பிக்கை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் சுத்தமாக இல்லை. ஏகத்துவம் என்னவென்று தெரியாது இந்த மக்களுக்கு. நான் ஏற்கனவே 4வது உரையில் நான் சொன்னதை போல பப்பரத்தி அம்மாள் கிசா, முயல் குத்துபா ஓதிய கதை, ஜிப்ரீல் முடியறக்கண கதை, யூசுப் நபியினுடைய கதை, அந்த மாலை இந்த மாலை, மஞ்ச குளத்து மாலை, பெரிய குளத்து மாலை, முதல் குளத்து மாலை என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு குர்ஆனை கொடுக்காமல் பல்வேறு கிஸ்ஸாக்களையும் பல்வேறு வகையான பாடல்களையும் கற்றுக் கொடுத்ததனால் இஸ்லாமிய சமூக மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலே இன்றைக்கு ஊறி போய்விட்டார்கள். ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நாட்டில் சட்டம். ஆனால் அஜ்ரத் போய் வெற்றில போய் தேய்ச்சி பார்க்கறான், பொருள் எங்க காணா போச்சுண்டு. அதே அஜ்ரத் வெற்றில தேடி கண்டுபிடிச்சு வீரப்பனை பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதே அஜ்ரத் எல்லோருடைய தில்லுமுள்ளுகளையும் நாட்டில் எவ்வளவோ திருட்டுகள் போகுது, ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பள்ளியிலையும் அஜ்ரத்மாருடைய வீடுகளையும் போய் நின்றா போதும் கலைந்து போன பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன ஒரு கொடுமை என்பாந்த சகோதர சகோதரிகளே. இவைகளெல்லாம் இந்த நம்பிக்கை வருவதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏதாவது வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் அஜரத்திட்ட போய் அஜரத்தை ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. அவர் மக்களுடைய பலகீனத்தை பார்த்து அவருக்கு என்னைக்கு ஃப்ரீனாலும் அதைத்தான் நல்ல நேரம் பாரு இல்லையா? 10ஆம் நாள் இருந்து 15ஆம் தேதிக்குள்ள பாருங்க அஜரத்து, அப்பதான் மண்டபம் ஃப்ரீயா இருக்கேன்னு பாரு. அவர் எடுத்து அவருடைய டைரி தான் பார்ப்பார். 10ல இருந்து 15க்குள்ள நமக்கு வேற எங்கேயாவது அப்பாயின்மெண்ட் இருக்கான்ட்டு.
அவர் வாப்பார் 10ல இருந்து 15க்குள்ள நிறைய திருமணம் இருக்கப்பா, அதனால மனசுல நினைச்சிட்டு 17க்கு பிறகுதான் நல்ல காலம் வந்திருக்கு, இல்லன்னா திருமணத்துல வந்து யாரா ஒரு ஆள் மௌத்தா போயிருவாங்க, தலாக்கப்பா இருந்தோன்னு பயந்துருவான். சரியாஜிருத்துன்னு சொல்லி மண்டபத்தை 17ஆம் தேதி போய் புக் பண்ணுவான். நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து நடத்தப்படுகிற திருமணங்கள், எவ்வளவு திருமணங்கள் இன்றைக்கு விவாகரத்திலே முடிந்திருக்கிறது. அந்த திருமணங்களில் எத்தனை பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண ஒரு அறிவை கொண்டு யோசித்து பார்க்க வேண்டிய இஸ்லாமிய சமூக மக்கள் காலத்தை தீர்மானிப்பது அல்லாஹ் என்பதை மறந்து விட்டார்கள். விதியின் மீது முழுக்க முழுக்க அவநம்பிக்கை வைத்து விட்டார்கள். விதியை அந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது வைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது வைக்க ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், அல்லாஹுவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்து அல்லாஹை விட்டு மனித சமூகம் தூரமாகி அடியார்களின் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்து ஜோசியத்தின் மீது, சகனம் பார்ப்பவர்களின் மீது, மைதேத்து பார்ப்பதன் மீது, பால் கிதாபுகளின் மீது இப்படியெல்லாம் மக்கள் நம்பிக்கை வைத்து மெல்ல மெல்ல அவருடைய உள்ளத்தில் சைத்தான் நிறையவே ஆக்கிரமித்து விட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் காலம் பார்ப்பவர்களை குறித்து சொன்னார்கள். இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை, அந்த மாதம் சரியில்லை என்று. கால நேரத்தை எவன் குறை கூறுகிறானோ அவன் அல்லாஹுவை நோவினை செய்கிறான். ஆதமுடைய மகன் காலத்தை குறை கூறுவதன் மூலம் என்னை நோவினை செய்கிறான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலம் என்பது என்னுடையது, நானே காலத்தை இயக்குகிறேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலத்தையும் நேரத்தையும் நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ். அவன் சொல்லுகிறபடி, அவன் இயக்குகிறபடி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் இயங்கியாக வேண்டும். அவனை மீறி இந்த உலகத்தில் எந்த உயிர் ஜீவராசியும் இயங்கவே முடியாது. அவனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைக்கிற முஸ்லிம்கள், அவன் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முஸ்லிம்கள், சகனம் பார்த்து ஜோசியம் பார்த்து அவநம்பிக்கையோடு எங்கு திரும்பினாலும் மூட நம்பிக்கை. முஸ்லிம்களுடைய வீடு என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? பழனி போன்ற பகுதிகளில் எல்லாம் இது இந்துக்களுடைய, இது முஸ்லிம்களுடைய வீடு, இப்படி அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அவுளியாவுடைய பச்சை கலர் ஒன்று அடிச்சு வச்சிருப்பான் வீட்டுடைய வாசல்ல, பார்த்தா இது முஸ்லீமுடைய வீடு, அப்பதான் தெரியும். ஊட்ட திறந்து உள்ளுக்குள்ள போனா இந்த குதிரைக்கு 2 ரெக்கை உள்ள போட்டா எல்லா பக்கம் இருக்கு தெரியுமா? உங்க ஊர்ல இருக்கா? குதிரைக்கு 2 ரெக்கை உள்ள போட்டா அதை எடுத்து நான் வீட்டுடைய வாசல்ல மாட்டிருப்பான். அங்க ஒரு ஃப்ரேம் செய்த ஒரு போர்டு, இங்க ஒரு ஃப்ரேம் செய்தல ஒரு போர்டு, அலுமினியத்தில் அஜிரத் மறையில் ஏதாவது எழுதி கொடுத்திருப்பான். ஊட்ட சுத்தி 4 பக்கம் 4 பாட்டில் தொங்கும். இது முஸ்லீம் வீடு என்பதற்கு ஒரு கலாச்சாரம். அந்த மெயின் கேட்ல, மெயின் வாசத்துல ஒரு பொறை, ஒரு நட்சத்திரம். இது முஸ்லீம் வீடு, முஸ்லீம் அல்லாதவர்கள் வீடுன்னு தெரிவதற்குண்டான ஒரு நிலைப்பாடு, லட்சணம். அன்பார்ந்த சொற்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கூட இஸ்லாமிய சமூக மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீடுகளை மன்னரைகளை போல ஆக்காதீர்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுகை நடத்துங்கள், அல்லாஹ்வுடைய பர்க்கத் வரும் என்றார். வீடுகளிலே தொழுகை இல்லை. வீடுகளில் அதிகம் திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கள், சூரத்துல் பக்ரா ஓதுங்கள், சூரத்துல் கஹஃப் ஓதுங்கள், சூரத்து ஆல இம்ரானை ஓதி வாருங்கள். சைத்தானுடைய தீங்கிலிருந்து அன்றைக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு பெறுவீர்கள். அல்லாஹ்வுடைய வானவர்கள், அருளை சுமந்து வருகிற வானவர்கள் உடைய வீட்டுக்கு வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறியாத நிறைய முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகுனம் பார்க்காதீர்கள். நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது அறியாமை காலத்து மக்களுடைய குறைசிகளுடைய பழக்க வழக்கம். அவன்தான் சபர் மாதத்தை பீடை மாதம் என்பான் குறைசிகள். வருடத்தினுடைய குறிப்பிட்ட மாதங்களை தேர்வு செய்து அந்த மாதம் முழுக்க பீடை மாதம், எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள், வியாபாரத்திற்கு வெளியே செல்ல மாட்டார்கள், வீட்டிலே முடங்கி கிடப்பார்கள். நோய் நொடி வருமோ, ஏதாவது சங்கடங்கள் வருமோ, ஏதாவது கஷ்டங்கள் வருமோ என்று கடவுளை பூஜித்து அந்த நாளில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். இஸ்லாமிய சமூக மக்களும் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளுக்கு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி இந்துக்கள், அவர்களை சுற்றி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள். யார் பிரமத கலாச்சாரங்களை பார்த்து அதற்கேற்ப நடக்கிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன். பிரமத கலாச்சாரங்களை எவன் பின்பற்றி நடக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் என்றால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் மூட பழக்க வழக்கம். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சகுனம் பார்த்து எடுத்து வைக்கிறான். அதுபோக அவனுக்கு எங்கு திரும்பினாலும் பயம். பேயாக இருக்குமோ, பிசாசாக இருக்குமோ, ஆவியாக இருக்குமோ. பக்கத்து வீட்டில் எவனா ஒருத்தன் மௌத்தா போனா ஒரு வாரம் பூரா இவன் முழிச்சிருப்பான். எதுக்கு? அவர்கள் திரும்ப வந்து ஏதாவது நம்ம மேல சேர்ந்துருவாங்களோன்ட்டு.
எங்க ஊர்களில் எல்லாம் மவுத்தை அடக்கிட்டு போகும்போது, மவுத்தை கொண்டு போகும்போது பின்னாடி அப்படியே கடுகு தொளிச்சுக்கிட்டே போவாங்க எங்க ஊர்ல. எனக்கு இது கொஞ்ச நாளா எதுக்குன்றே தெரியாம இருந்தது. தொளிச்சவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏப்பா பின்னாடி காசை கொடுத்து கடுகு மனிதனுடைய உணவுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு ரோட்ல தொலைச்சிட்டு போறியாப்பா, என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கும்போது அஜிரத்து சொன்னாரு, அந்த ஆவி திரும்ப மேல வரும்போது இந்த கடுகு எல்லாம் ஒவ்வொன்னா பொறுக்கிட்டு தான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம தான் போயிடலாம் இல்லையா? ஆவி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இந்த கடுகு தொலைச்சிட்டு போவாங்க எங்க ஊர்ல எல்லாம். இப்படி இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில மூட பழக்க வழக்கம் சொல்லி மாளாது. ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில வச்சு தொழுக முடிஞ்சோன்னா ரொட்டி கொடுக்கிற பழக்கம் உங்க ஊர்ல உண்டா? எங்க ஊர்ல உண்டு. எதுக்குன்னு கேட்டா, அவனை கபர்ல கொண்டு வைக்கும்போது பாம்பு கொத்தும் இல்லையா, கொத்த வர்ற பாம்பை தடுக்கிறதுக்கு ரொட்டி. இவன் முடிவு பண்ணிட்டான், நம்மால் தொழுகவே இல்லை, கபர்ல போனா அவனுக்கு அடி தரும் அடி கிடைக்கத்தான் போகுது. பாம்பாயிட்டும் சுத்தியிலாயிட்டும் பல்வேறு கொடுமை அவனுக்கு நடக்கத்தான் போகுது. குறைஞ்சபட்சம் அந்த ரொட்டியாவது கொடுத்து கொத்துற பாம்பில் இருந்தாவது அவனை தடுப்புமே இவன் முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அதனால எந்த ஜனாசா போனாலும் ரொட்டி கொடுக்கிற பழக்கம் எங்க ஊர்ல. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் மூட பழக்க வழக்கத்தை பட்டியல் போறதா இருந்தா வருஷ கணக்கா இஸ்லாமிய சமூக மக்களுடைய மூட பழக்க வழக்கத்திற்கு நாம் பட்டியல் போடணும் அன்பார்ந்த சோர்களே. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட காரணகாரியங்களை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் மத்தியிலும் இந்த மூட பழக்க வழக்கம் இருந்தது. பறவையை அப்படியே மேல பறக்க விடுவார்களாம் குறைசிகள் வெளியே வந்து. பறவை வலது பக்கம் திரும்பி பறந்தால் அவர்கள் நல்ல காரியத்தை துவங்குவார்கள். பறவை இடது பக்கத்தை திரும்பினால் அன்றைக்கு எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள். ஆம் இல்லை என்று 2 அம்பு காபாவில் எப்பவுமே தொங்கிட்டு இருக்கும். அந்த கம்பை எடுத்து அப்படியே மேல விடுவார்கள். அந்த கம்பு திரும்ப வரும் பொழுது வேண்டாம் வேண்டும் என்று வந்தால் அதற்கேற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். ஆம் இல்லை வேண்டும் வேண்டாம் இப்படியெல்லாம் அம்புகள் காபாவிலே தொங்க விடப்பட்டிருக்கும். நல்ல நாள் கெட்ட நாள் யூதர்களிடத்திலே சென்று பார்ப்பது. நிறைய இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஜோசியம் பார்க்கிற பழக்கம், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற பழக்கம், குறி பார்க்கிற பழக்கம், சகுனம் பார்க்கிற பழக்கம், ஜாதகம் பார்க்கிற பழக்கம் எல்லாம் யூதர்கள் நசாராக்கள் திட்டமிட்டு இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே புகுத்தியது என்று நிறைய இமாம்கள் அது குறித்து ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் மனித சமூகத்திற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பாருங்கள், ஹுதைபா என்ற இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே இருக்கும் பொழுது பெரிய ஒரு மழை பெய்தது. ஃபஜ்ருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் நேற்றைக்கு என்னிடத்தில் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா என்றார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள் என்றார்கள். நேற்றைக்கு மழை பெய்ததே, அந்த மழை எங்களுடைய ரப், எங்களுடைய ரஹ்மான், எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருள் கொடை என்று பெய்த மழைக்கு அல்லாஹுவை சாட்சியாக்கி எவன் ஈமான் கொண்டானோ அவன் என்னை ஈமான் கொண்டான். அதே நேரத்தில் பெய்த மழை இந்த கீழ்ப்புறத்தில் இருக்கிற நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் அந்த மழை பெய்தது என்று நட்சத்திரத்தை எவன் ஈமான் கொண்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நட்சத்திரத்தை வைத்து நாள் நட்சத்திரம் பார்ப்பது, ராசி பலன் பார்ப்பது, இந்த நட்சத்திரத்தில் நீ பிறந்தால் உனக்கு இது, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உனக்கு அது, இந்த நட்சத்திரம் இப்படி வந்த காரணத்தினால் தான் மழை பெய்தது, இந்த நட்சத்திரம் இப்படி இருந்த காரணத்தினால் தான் வெயில் அடித்தது என்று நட்சத்திரத்தை வைத்து நாள் பலன் பார்க்கிற பழக்கம் யூதர்களுடைய பழக்கம், மக்கத்து குறைசிகளுடைய பழக்கம். அந்த மக்களுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படி நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதற்கோ இதனால் தான் அது நடந்தது என்றோ அதனால் தான் இது நடந்தது என்றோ நீங்கள் நம்பிக்கை வைக்க அல்லாஹ் அந்த நட்சத்திரத்தை படைக்கவில்லை. வானத்தை அலங்கரிக்க அல்லாஹ் படைத்திருக்கிறான். கடல்களிலும் நீண்ட நெடிய பயணம் செய்கிற மக்களுக்கும் நாளை நேரத்தை அந்தந்த ஊரினுடைய திசையை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இன்னும் கடல்வெளி பயணத்தில் மேற்கொள்கிற அமெரிக்கா போன்ற மேலை நாட்டினர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை வைத்துதான் அந்த திசை எந்த திசை, அதனுடைய நாள் காட்டி என்ன, நேரம் என்ன என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பயணிகளுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். மூன்றாவதாக ஜோசிய காரணத்திலே, குறி சொல்லுகிற ஜோசிய காரணத்திலே வந்து 1க்கு 100ஆக கலந்து பொய் சொல்லுகிற சைத்தானை எரிந்து விரட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள்,